இன்னைக்கு ஒரு புது ரெசிபி பார்க்கலாம் வாங்க. தூள் பரோட்டா அல்லது தூள் சப்பாத்தி எப்படி வேணா சொல்லிக்கலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மைதா மாவுல செஞ்சா தாங்க நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்துட்டு அதுல எண்ணெய், உப்பு எல்லாம் போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சாஃப்டா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாங்க. இதுக்கு 1/2 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க மிக்சியில. பழுத்த தக்காளியா பார்த்து ஒரு 5 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சு வச்சுக்கலாங்க மிக்சியில. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டு திரும்பவும் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சிங்கன்னா குருமா ரெடி. பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவுல சப்பாத்தி போட்டு அதை தூள் தூளா பிச்சு குருமாக்குள்ள போட்டு தயிர் பச்சடியோட சாப்பிடுங்க. சூப்பர். இன்னொரு ரெசிபியில